வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2 +2 கெமிஸ்ட்ரியில் தேர்ட் யூனிட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2ல் ஆஸ்வால்ட் ப்ராசஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எது எழுதுனா நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸு அந்த 3 ஈக்குவேஷன்ஸை சரியாக எழுதணும் சமன்பாடுகளை. ஸோ 4 அமோனியா ப்ளஸ் 5 O2, அதாவது அமோனியா ஆக்சிடேஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் அண்ட் 1275 கெல்வின் gives நைட்ரஜன் மோனாக்சைடு அண்ட் வாட்டர். இந்த சமன்பாட ஈக்குவேஷன்ஸை சரியாக எழுதுங்க. ப்ளஸ் 120 கிலோ ஜூல்ஸ். இதில் வந்து நைட்ரஜன் மோனாக்சைடு அப்படிங்கிறது அகைன் 2NO ப்ளஸ் O2 gives 2NO2, அதை எழுதிடுங்க. ஸோ 3NO2 ப்ளஸ் H2O gives 2HNO3 ப்ளஸ் NO, இதை சரியாக எழுதிடுங்க. ஸோ திஸ் இஸ் த ஆஸ்வால்ட் ப்ராசஸ். ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஆஸ்வால்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ ஹேபர் ப்ராசஸ் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் அமோனியா. ஸோ ஆஸ்வால்ட் ப்ராசஸ்ங்கிறது மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். டிகான் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் குளோரின். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் இருக்குது, இன்டீரியர் கொஸ்டின். ஸோ பியூர் நைட்ரிக் ஆசிட் கலர்லெஸ் அண்ட் பிகம்ஸ் எல்லோ ஆன் ஸ்டாண்டிங் ஒய் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இது புக் இன்டீரியர் கொஸ்டின். ஸோ என்னென்னா அந்த நைட்ரிக் ஆசிட் வந்து டிசோசியேஷன் ஆகும். எப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன்ஸாக டிசோசியேஷன் ஆகும். ஸோ 4 நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் 2H2O ப்ளஸ் 4NO2 ப்ளஸ் O2. ஸோ இப்படி டிசோசியேஷன் ஆகிறதால தான் ஸோ நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பியூர் நைட்ரிக் ஆசிட் ஆன் ஸ்டாண்டிங் பிகம்ஸ் அ எல்லோ இன் கலர். அடுத்தது நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன வேணால் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் நைட்ரேட்டிங் ஏஜென்ட். இதை ப்ரூவ் அப்படின்னு கேட்கலாம். நைட்ரிக் ஆசிட் சல்ஃபரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடாக மாற்றும். அதுக்கு சல்ஃபர் ப்ளஸ் 2 நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் H2SO4 ப்ளஸ் 2NO. ஸோ சல்ஃபரை சல்ஃபியூரிக் ஆசிடாகவும் பாஸ்பரஸை பாஸ்பாரிக் ஆசிடாகவும் கார்பனை கார்பன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிடேஷன் பண்ணுறதால நைட்ரிக் ஆசிட் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ சல்ஃபர் ப்ளஸ் 2HNO3 gives H2SO4 ப்ளஸ் 2NO. பாஸ்பரஸ் அதாவது P4 தான் போடணும். அது டெட்ராஹைட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும் பாஸ்பரஸ்ஸு. ஸோ அதனால தான் P4 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். P4 ப்ளஸ் 20HNO3 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயோடின் கிறிஸ்டல் டு கிவ்ஸ் a 4H3PO4 ப்ளஸ் 20NO2 ப்ளஸ் 4H2O. ஸோ கார்பன் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் carbon plus 4 nitric acid gives 2H2O plus CO2 plus 4NO2. ஸோ இதை இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நீங்கள் சரியாக எழுதணும். ஸோ நைட்ரிக் ஆசிட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அடுத்த டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ நைட்ரிக் ஆசிட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு 3 ஈக்குவேஷன் எழுதுங்க. சல்ஃபர் கூட நைட்ரிக் ஆசிட் சேர்ந்தால் H2SO4 ப்ளஸ் NO 2NO. ஸோ 2HNO3 gives H2SO4 ப்ளஸ் 2NO, அதை எழுதுங்க. P4 plus 20HNO3 in presence of iodine crystals gives 4H3PO4 plus 20NO2 plus 4H2O, அதை எழுதுங்க. Carbon plus 4HNO3 and gives 2H2O plus CO2 plus 4NO2, இதை எழுதுங்க. சரிங்களா? அடுத்து நைட்ரிக் ஆசிட் இஸ் அ நைட்ரேட்டிங் ஏஜென்ட் ப்ரூவ். ஸோ பென்சீன் எடுத்துக்கிறோம், அதில் நைட்ரேட்டிங் மிக்சர் சேர்க்குறோம், அதாவது நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சல் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நைட்ரோ பென்சீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். NO2 ப்ளஸ் வந்து பென்சீனோட ஹெட்டில் போய் உட்காரும். ஸோ நைட்ரோ பென்சீன் இஸ் கால்ட் அஸ் அ ஆயில் ஆஃப் மிர்பேன். இது வந்து ஓல்டு காமன் நேம் ஆயில் ஆஃப் மிர்பேன் அப்படிங்கிறது. இது என்ன ஸ்மெல் இருக்குன்னா பிட்டர் அல்மாண்ட் ஸ்மெல், அதாவது கசந்த பாதாமின் மனம் உடையது. பிட்டர் ஆல்மாண்ட் ஸ்மெல். சரிங்களா? அடுத்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நைட்ரிக் ஆசிட் இஸ் எ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்.
ஸோ இட் ரியாக்ட்ஸ் வித் மோஸ்ட் மெட்டல்ஸ் டு ப்ரொடியூஸ் மெட்டல் நைட்ரேட்ஸ். ஸோ மெட்டல் கூட சேர்ந்ததுன்னா மெட்டல் நைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு காப்பர் கூட சேர்ந்ததுன்னா காப்பர் நைட்ரேட் ஃபார்ம் பண்ணும். அண்டு நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், நைட்ரஜன் டை ஆக்சைட்ஸ், நைட்ரஜன் மோனாக்சைட்ஸ், நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் இந்த அண்ட் வாட்டர் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். இருந்தாலும் ஹவவர் கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டான்டலம் ஆர் ரெசிஸ்டன்ட் டு நைட்ரிக் ஆசிட். ஸோ ஒய்னு கேட்கலாம். அது தே ஆர் கெமிக்கலி இனர்ட் ஆர் ஹாவ் ஸ்ட்ராங் பாசிவ் ஆக்சைட் லேயர்ஸ். இவைகள் வந்து இந்த கோல்டு, பிளாட்டினம், இந்த ரோடியம், இரிடியம், டான்டலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கெமிக்கலி இனர்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால தான் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகாது. அல்லது நீங்கள் என்ன சொல்லணும்னா ஹேவ் ஸ்ட்ராங் பாசிவ் ஆக்சைட் லேயர்ஸ், ஒரு ஆக்சைட் லேயர்ஸை ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ஷன்ஸ் இருக்காது. இப்போ இதே காப்பர் வந்து நைட்ரிக் ஆசிடோட சேருது, டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட சேருது அப்படின்னா காப்பர் நைட்ரேட் அண்ட் நைட்ரஜன் மோனாக்சைடு அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதே கான்ஸ்டன்ட் நைட்ரிக் ஆசிடோட சேருது அப்படின்னா காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் வந்து கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டான்டலம் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மெட்டல்ஸ் வந்து இஸ் ரெசிஸ்டன்ட் டு நைட்ரிக் ஆசிட், அது கூட ரியாக்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னா தே ஆர் கெமிக்கலி இனர்ட் அல்லது ஹேவ் ஸ்ட்ராங் பாசிவ் ஆக்சைட் லேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். சரிங்களா?